ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விவேக். நம்மள பல பேர்த்துக்கு பேங்க் வங்கியில் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படிங்கிற சமூக வலைதளங்களில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இப்போது சினிமா பிரபலங்கள், அரசியல் முக்கிய பிரமுகர்கள் இவங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சமூக வலைதளம் தான் ட்விட்டர். நீங்கள் செய்திகள் வாசிக்கப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த சினிமா பிரபலம் ட்வீட் பண்ணியிருக்காருன்னு, இனிமேல் த்ரெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ட்விட்டர் அப்படிங்கிற சமூக வலைதளத்துக்கு நேரடி போட்டியாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்துடைய நிறுவனர் மார்க் ஜோகன்பெர்க் அப்படிங்கிறவர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு செயலி, ஒரு அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனுடைய முக்கிய அம்சங்கள் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம த்ரெட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பயனாளர்களாக அடையிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 3.5 வருஷம். அதேமாதிரி ட்விட்டர் சமூக வலைதளம் அறிமுகப்படுத்தினதும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடையிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டது 2 வருஷம். ஃபேஸ்புக்கு 10 மாதம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சமூக வலைதளத்துக்கு 2.5 மாதத்துலேயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சாட் ஜிபிடி அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் இதுவரைக்கும் வெறும் அறிமுகப்படுத்தின 5 நாளில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுச்சு. இப்போது அதையும் ஓவர்டேக் பண்ணது தான் இந்த த்ரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். கரெக்டாக ஜூலை 6, அதாவது இன்றைக்கி நான் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டேட்டில் காலையில் 10 மணிக்கு இந்த செயலி அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தின ஃபியூ ஹவர்ஸ், கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, பதிவிறக்கம் பண்ணிட்டாங்க பயனாளர்கள். வெறும் 4 மணி நேரத்தில் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 5 மில்லியன் யூசர்ஸ் பயனாளர்கள் பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் 10 மில்லியன் பயனாளர்கள் ஆல்ரெடி பதிவிறக்கம் பண்ணி கிராஸ் பண்ணிட்டாங்க. நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம், ட்விட்டர் அப்படிங்கிற சமூக வலைதளத்தை டெஸ்லா கம்பெனியோடைய நிறுவனர் மிஸ்டர் எலான் மஸ்க் அவர் ட்விட்டரை வாங்கினதுலேருந்து பல சர்ச்சைகள் வெடித்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ளூ டிக், நீல நிற ஒரு டிக் மார்க் இருந்த பயனாளர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் அவங்க அதுக்குமே மாதமாச்சுன்னா ஒரு சந்தா அமௌண்ட் கட்டணும் அந்த ட்வீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ட்விட்டரை ஒரு வேறு வழியே இல்லாமல் பயன்படுத்திகிட்டு இருந்த பயனாளர்கள் தான் ஜாஸ்தி. இப்போது கரெக்டாக இந்த டைம், கரெக்டான ஒரு நேரத்தில் மெட்டா நிறுவனத்தினுடைய ஓனர் ஜோகன்பெர்க் அவர் அறிமுகப்படுத்தின செயலி தான் த்ரெட்ஸ். இதனால தான் த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலி அப்ளிகேஷன் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில், வைரலாக எல்லாத்தினாலையும் பதிவிறக்கம் செய்யப்பட்டுருக்கு. ஓகே விவேக், அப்போ ட்விட்டருக்கும் த்ரெட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் செயலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ட்விட்டர் அப்படிங்கிற சமூக வலைத்தளத்தில் உங்களால் 250லேருந்து 280 எழுத்துக்கள், கேரக்டர்ஸ் வச்சு தான் உங்களால் தகவலை பகிர முடியும். அதுக்கு மேலே உங்களால் பயன்படுத்த முடியாது. ஆனால் இதே நம்ம த்ரெட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 500 எழுத்துக்கள், கேரக்டர்ஸ் வச்சு உங்களால் தகவலை ஷேர் பண்ண முடியும். 5 நிமிடம் நீளம் டியூரேஷன் கொண்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் எல்லாமே நீங்கள் பகிர முடியும். இது த்ரெட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் உள்ள வசதி. அது மட்டும் இல்லை, ட்விட்டர் அப்படிங்கிற சமூக வலைத்தளத்துக்கு நீங்கள் புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பட் இதுவே த்ரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படியே ஸ்விட்ச் ஆன் ஆகிக்கலாம் த்ரெட் அப்ளிகேஷனுக்கு. நீங்கள் ஒரே டைமில் 2 அப்ளிகேஷனுமே பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, புது பயனாளர்களை தவிர. இந்த த்ரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் அப்படிங்கிற செயலியினுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிழைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.